அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பை எதிர்ப்பு உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்னென்ன தீர்மானங்கள் சுபாஷ்? மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. நாம் முன்பு சொன்னது போல, அதாவது எம்ஜிஆர் ஜானகியினுடைய 100ஆண்டு விழா நடந்திருக்கும் பொழுது அந்த 100ஆண்டு விழா சிறப்பாக நடத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்த தீர்மானம். பெஞ்சல் புயல்ல தமிழ்நாட்டில் அதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாகவும், போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாட்டி வரைக்கும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவை எல்லாம் முறைப்படுத்தவில்லை, அது திறமையாக கையாளவில்லை என்று திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றாத அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் ஊதிய முரண்பாடு, பணி நிரந்தரம் ஆகியவை நிறைவேற்றாமலும், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என நெசவாளர்கள் ஆகியோர் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி தீர்மானம் 4 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தீர்மானம் 5. அதுதான் நம்ம எதிர்பார்த்தது. டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்தில் மேலூருக்கு அருகில் கொண்டு வர மத்திய அரசு ஒப்பந்தம் கோரிய போதே 10 மாத கால அவகாசம் இருந்த போதும் அவற்றை தடுக்காமல் திமுக தலைமையிலான, அதாவது ஸ்டாலின் தலைமையிலான அரசு, திமுக அரசு இருந்ததாகவும், நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரும்போது அதற்கு பிறகு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் போதிய அழுத்தம் கொடுக்க தவறிவிட்டதாகவும் அதுக்கு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் அருகில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைவதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை சொல்லி இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானம் பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அதிமுகவுடைய தேர்வு குறித்து தவற நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவின் வாழ்விடங்களாக தமிழகத்தில் கொடையாகவும் திகழும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். அதே போல இந்தி திணிப்பு எதிர்ப்பு, மத்திய அரசால் இயற்றப்படும் சட்டங்கள், பெயர்கள் இந்தியின் பெயர்களை வைப்பதை கைவிட வேண்டும் என்பதை மிக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக 6வது தீர்மானமாக போடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான திட்டங்கள் தீட்டி அவைகளை செயல்படுத்த நிதி ஒதுக்காமல், திட்டமிடாமல், எதுவும் செய்யாமல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், அடுத்த தீர்மானமாக மாநிலங்கள் உரிமையை பறிக்கும் வகையில் மாநில பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் கல்வியை நாட்டின் அவசர நிலை, அதாவது இந்திரா காந்தி டைம்ல அவசர நிலையில் இருந்த பொழுது மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டதை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கான நிதி பரிவை பாரபட்சம் இல்லாமல் மத்திய அரசு வழங்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்கள் வழியில் செயல்பட்டு வரும் ஆளுமை திருமிக்க திகழும் எடப்பாடி பழனிசாமி 2026 மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக கொண்டு வருவதற்காக சூளுரைக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் நடத்தப்பட்டிருக்கிறது. வாக்காளர் சேர்த்தல், நீக்குதல் போன்ற பல்வேறு குளறுபடிகளை நிலவுவதை சரி செய்யவும், தேர்தலை நியாயமாக நடத்திடவும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு ஆகியவற்றை அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்புகள் வழங்கிட வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு நடத்த வேண்டும் என்றும் இந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்னும் சில நாட்கள்ல, சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த தேர்தல் பணிகள் தொடர்பான ஏதேனும் அறிவுறுத்தல்கள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா, தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல பெரும்பாலான தீர்மானங்கள் திமுக அரசு மீது விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. அது தொடர்பா பகிர்ந்துக்கலாம். அதான் நான் முன்பே சொன்னது போல, எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுல ஆட்சியை நடத்தணும். அதனால எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆக்க சூளுரைங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சூளுரை என்றாலே கட்சி பணிகளை துரிதப்படுத்துங்கள் என்றுதான் அர்த்தம். மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக அந்த தீர்மானம் 16வது தீர்மானமாக, கடைசி தீர்மானமாக அந்த தீர்மானம் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம முன்பே சொன்னது போல மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில, திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில இந்த தீர்மானங்கள் எல்லாம்
எல்லாம் போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 16 தீர்மானங்கள், அதே போல மறைந்த முக்கிய ஆளுமைகள் தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும் இன்று தினத்தில் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உட்பட்ட இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் மழை வெள்ள பாதிப்புகளை சரியாக கையாளவில்லை என திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தற்போது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நீட்டுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீட்டை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ரத்து குறித்து கபடநாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கும் கண்டனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டின் தண்ணீர் பற்றாக்குறை கொண்ட மாநிலம், அதனால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அண்டை மாநிலங்களை கேட்க வேண்டியதாக இருக்கு. அதனால் தொலைநோக்கு பார்வையுடன் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை மற்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாண்டினூர் புன்னமுழா ஆகிய திட்டங்களை தொடர் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வைத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.